வெல்கம் டு சரசரம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷ கிருஷ்ண ஜெயந்திக்காக நான் என்னெல்லாம் வாங்கினேன், எங்கே வாங்கினேங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு கொரியரில் ஒரு பார்சல் வந்தது. இது நான் வாங்கின ப்ராடக்ட் இல்லை, இந்த கிருஷ்ண ஜெயந்திக்காக எனக்கு கிஃப்டாக வந்தது. இந்த கிஃப்ட்டை சென்ட் பண்ணது யாருன்னா பூர்ணிமா அக்கா. அவங்க ஒரு ரீசெல்லர். அவங்கக்கிட்ட நம்ம ஏற்கனவே நம்ம பூஜை ரூமுக்கான சின்ன கொலுப்படி வாங்கியிருந்தோம். அதிலிருந்து அக்கா எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க கிருஷ்ண ஜெயந்திக்காக எனக்கு அனுப்பிச்ச ஸ்பெஷல் கிஃப்ட்டு தான் இந்த குட்டி கிருஷ்ணா டால். அது குட்டி கிருஷ்ணா டால் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பேக்கிங்லாம் எவ்வளோ டைட்டாக பக்கா பேக்கிங்கில் இருந்தது. அதனால் எந்த டேமேஜும் இல்லாமல் சேஃபாக நம்ம குட்டி கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார். இது தவழ்கிற கிருஷ்ணர். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவர் கையிலலாம் பாருங்கள் வளையல் மோதிரம்லாம் கூட போட்டிருக்காரு. ஐப்ரோஸ்க்கு மேலெலாம் பொட்டு வச்சு கொண்டை குட்டியாக க்யூட்டாக ஒரு கொண்டை, ஒரு சோக்கர் டைப்பில் ஒன்று. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கையில் மெகந்தி, அதில் ஒரு மோதிரம்லாம் கூட இருந்தது. ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. அந்த கொண்டையிலலாம் கூட பால் செயின் ஒட்டி ஃபுல் டெக்கரேஷனாக ஒரு குட்டி ராஜா மாதிரி இருந்தார் இந்த கிருஷ்ணா. அதுவும் இந்த பாதத்தில் இருந்த பொட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதும் ஒரு கிருஷ்ணா டால் தான். ஆனால் இது நான் எனக்காக வாங்கலை, என் அண்ணன் பொண்ணு தமிழுக்காக இந்த கிருஷ்ணா பொம்மையை நாங்கள் மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸில் வாங்கினோம். மீனா ஹேண்டிகிராஃப்டில் இருந்த கிருஷ்ணா டால் கலெக்ஷன் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலைன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தமிழ் குட்டிக்கு இந்த கிருஷ்ணா டால் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனாலேயே நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். குழந்தைங்களும் நம்ம பண்டிகையெல்லாம் கொண்டாட நம்ம தான் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். இந்த கிருஷ்ணாவுமே ஒரு தவழ்கிற கிருஷ்ணா தான். அவ்வளோ க்யூட்டாக இருந்தார். யூஸ்வலாக கிருஷ்ணா கிட்ட வெண்ணெய் தான் இருக்கும். இந்த கிருஷ்ணா கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக வெண் சங்கு இருந்தது. அதனாலேயே இந்த கிருஷ்ணா எங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தனால இவரை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இவரோட பேக் போஸ்லாம் அப்படியே ஒரு குழந்தை மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட கலரும் ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் நான் இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த புது கிருஷ்ணா. இது ராஜஸ்தான் டைப் ஃபைபர் டால் தான். இதை மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ண கிருஷ்ணா டால் தான் வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம இப்படி ப்ளைன் டால் வாங்கிட்டோன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விருப்பத்துக்கு அழகழகாக ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம அலங்காரம் பண்ணி ட்ரெஸ் பண்ணி அழகு பார்ப்போமோ அப்படி இவருக்கு க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணி அழகு பார்க்கலான்னு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த ப்ளைன் டாலை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அவர் பாதம்லாம் பாருங்கள், ஒரு குழந்தையோட பிஞ்சு பாதம் மாதிரி அப்படி ரோஸ் கலரில் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக நான் வாங்கினது இந்த பஞ்சகச்சம். இதை நான் செல்வ கணபதி ட்ரேடர்ஸில் வாங்கியிருந்தேன். மீனாட்சியம்மன் கோயில் பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது. அவங்கக்கிட்டேயே நான் அந்த பெரிய லட்டு கோபால் ட்ரெஸ்ஸும் வாங்கியிருந்தேன். அடுத்ததாக இது எலாஸ்டிக் டைப் பஞ்சகச்சம். இது கீழச்சித்திரை வீதியில் இருக்க மேக்கப்ஸ்ன்ற கடையில் வாங்கினேன். அதோடையே ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ரெட் கலர் குட்டி அங்கவஸ்திரமும் வாங்கியிருந்தேன். நான் ஒரு பெரிய ஹேர் விக்கு தான் நம்ம ஃபைபர் கிருஷ்ணா டாலுக்காக தேடினேன். ஆனால் அது கிடைக்கல. அதனால் அந்த மீடியம் சைஸ் விக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். மேக்கப்ஸில் தான் இந்த டர்பனை பார்த்தேன். இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷலான கிருஷ்ணா வேறு வந்திருக்காங்க. அவங்கள நான் இன்னொரு டைம் வீடியோவில் காமிக்கிறேன். அவங்களுக்காக தான் நான் இந்த 2 டர்பனையும் வாங்கிட்டு வந்தேன். இது எலாஸ்டிக் டைப் இருக்கனால நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி எந்த பொம்மைக்கும் நம்மளால் மாட்ட முடியும். குழந்தைங்களுக்கு வேஷம் போடையில் கூட இதை அழகாக மாட்டி விடலாம். அடுத்ததாக நான் வாங்கிட்டு வந்தது இந்த குட்டி முத்து கிரீடம். இதுவும் நான் செல்வ கணபதி ட்ரேடர்ஸில் தான் வாங்கியிருந்தேன்.
இதில் நல்லா ஸ்டோன் பேர்ல்ஸ்லாம் ஒட்டி ரொம்பவே அழகாக இருந்தது. பின்னாடி இப்படி 2 சைடும் ரோப் கொடுத்துருந்தாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ஃபைபர் டால் கிருஷ்ணாவை கிருஷ்ண ஜெயந்திக்காக ரெடி பண்ணலாம். நான் அவருக்காக வாங்கிட்டு வந்தது தான் இந்த எலாஸ்டிக் டைப் பஞ்சகச்சம். இந்த கிருஷ்ணா பொம்மைக்கு நான் வந்து அந்த நாட்டு கயர் ரோப் இருக்க பஞ்சகச்சத்தை யூஸ் பண்ணலை. ஏன்னா இது சிட்டிங் போஸ்டில் இருக்கனால கால் கொஞ்சம் அகண்ட மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து நாட் டைப் பண்ணோன்னா பின்னாடி ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும் கீழே. அதனாலேயே நான் அந்த பேண்ட் டைப்பில் இருக்க எலாஸ்டிக் வச்ச பஞ்சகச்சத்தை தான் இந்த பொம்மைக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் இதுவுமே இந்த பொம்மைக்கு கொஞ்சம் ரொம்பவே பெருசாக இருந்தது. இருந்தாலும் ஓகே, நம்ம குட்டி கண்ணாக்கு பஞ்சகச்சம் கட்டணும் அப்படின்றதுனால நான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி பேக்கில் பின் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கிருஷ்ணா குட்டி ஜம்முன்னு பஞ்சகச்சம் போட்டுக்கிட்டாரு. அடுத்ததாக இவருக்காக வாங்கினது தான் இந்த லட்டு கோபால் ட்ரெஸ்ஸு. இதையும் இப்போ நம்ம அவருக்கு போட்டு விட்டுறலாம். இந்த லட்டு கோபால் ட்ரெஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டியே அந்த ரவுண்ட் டைப் வர்றது தான். அந்த ரவுண்ட் டைப் ஃப்ரில்லு தான் ரொம்ப அழகாக கிருஷ்ணாவே அழகு தான். ஆனால் இந்த ரவுண்ட் டைப் ஃப்ரில் இருக்க ஃப்ராக் போட்டோம், அதாவது டாப்ஸ் போட்டோன்னா கிருஷ்ணா வந்து இன்னும் ரொம்ப 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 அழகாயிடுவார். எனக்கு கிருஷ்ணா காஸ்டியூம்ஸ்லேயே ரொம்ப பிடிச்சது இந்த லட்டு கோபால் ட்ரெஸ் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டார் நம்ம கிருஷ்ணா குட்டி. அடுத்ததாக இவருக்கு ஜுவல்ஸ்லாம் போட்டுடலாம். ஏன்னா நம்ம தலையில் வந்து விக்கு கிரீடம்லாம் வச்சுட்டா உள்ள ஜுவல்ஸ் போட கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் இவருக்கு வந்து ஒரு ஹாரம் போட்டுட்டு தோடுமே ஒட்டி விட்டுட்டேன். இது வந்து ஸ்டோன் தோடில் நான் அதிசிவ் க்ளூ ஹார்ட் க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். ஆல்ரெடி அவர் நாமம் போட்டிருக்காரு, இருந்தாலும் ஸ்டோன் போட்டு வச்சா இன்னும் க்யூட்டாக இருப்பாருன்னு தோணுச்சு. ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்ததாக இப்போ ஃபைனலாக நம்ம வீகன் கிரீடத்தை இந்த கிருஷ்ணா குட்டிக்கு செட் பண்ணிடலாம். இப்படி தான் வீகன் கிரீடம் கிருஷ்ணா குட்டிக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சு. கிருஷ்ணர்னால் புல்லாங்குழல் இல்லாமலா, அதனால இந்த குட்டி புல்லாங்குழலையும் அழகாக அவர் கையில் கொடுத்துடலாம். இல்லை இப்படி சைடில் கூட வச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணர் ஜம்முன்னு கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடி ஆகிட்டார். இந்த கிருஷ்ணா டால் மேக் ஓவர் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பர்ச்சேஸ் பண்ண கார்டோட கான்டாக்ட் எல்லாத்தையும் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.